இன்றைய பாடல் ஆறாம் தந்திரம், ஆறாவது தலைப்பு தவநிந்தை. பாடல் எண் 1638. முதலடியில மனைத்திடை நின்ற மதிவாள் உருவி, இது முதலடியில. இப்போ போன வகுப்புல இதுக்கு முன்னாடி பாடல்ல பார்த்துருப்போம், இறைவனே எப்படி குருவாக நமக்குள்ள இருந்து வெளியில வந்தாரு, எப்படி செயல்படுறாரு அப்படின்றத பார்த்துருப்போம். ஞாபகம் இருந்திருப்போம் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா முகத்திடை நந்தியை முந்தலுமாமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில இருக்கும் குருவாக இருக்கக்கூடிய இறைவன் முந்திக்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கம் பார்த்துருந்தோம். ஸோ அங்கிருந்து இங்கே ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. மனத்திடை நின்ற அப்படிங்கிற, மனத்திடை நின்றனா மனதிற்கு இடையில் நின்ற, மனசுக்கு நடுவில் நிற்கிதான். என்ன நிற்கிது? இதை மதிவாள் உருவி அப்படிங்கிறாரு. மதினா அறிவு இந்த இடத்துல. ஸோ மனசுக்கு நடுவில் அறிவா ஒன்று வருது. அது எப்படி வருதான்? வால் உருவி அப்படிங்கிறாரு. வால் அப்படின்னு சொல்லப்படுறது வெளிச்சம். வழக்கமாக நமக்கு வால்னா கத்தி அப்படின்னு தான் தெரியும். பட் இது ஒளி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு வாளுக்கு. இந்த வால், இந்த ஒளி அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த வால் நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும், அதனுடைய தொடர்ச்சி அப்படியே ஒரு வெளிச்சம் ஒரு வால் மாதிரி பின்னாடி போகும். ஸோ இதுதான் இந்த இடத்துல வால் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த இடத்துல. அப்போ இந்த மனசுக்குள்ள இருந்து குருநாதர் நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. சாதக முறைகளை ஏதோ ஒன்று நமக்கு உள்ள இருந்து ஒரு பகுதிக்குள்ள இருந்து சொல்லி கொடுக்குறாரு. அது மனசுக்குள்ள இருந்து வெளியில வருது. எப்படி வருது? அறிவு போல வருது. இது தானாவே அவர் சொல்லி கொடுக்கறது உடம்புல எந்த பகுதிக்குள்ள இருந்து வேணா குருநாதராக வெளிப்பட்டு உணர்வு ரீதியாக சொல்லி கொடுக்கலாம். அப்படி வர்றது நம்ம மனசுக்கு நடுவில் அறிவாக வெளிப்படுமா? இந்த இடத்துல அறிவாக வெளிப்படுறது எப்படி அறிவாக வருதுன்னா, ஒரு பெரிய வெளிச்சம், எப்படி வால் போல் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக வெளிப்படுது. அதை உருவி அப்படிங்கிறாரு. என்ன செய்யணுமா? நம்ம உருவணுமா இந்த இடத்துல உள்ள. ஸோ அப்போ ஒரு நபர் இந்த இடத்துல சாதகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ குருநாதர் அவருக்கு இறைவனே குருநாதராக உள்ள இருந்து சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு? உடம்புல இருந்து எந்த பகுதிக்குள்ள இருந்து வேணா உள்ள இருந்து வெளிப்பட்டு, அந்த முகத்திடை நந்தின்னு நம்ம போன வாரம் விளக்கம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அப்போ அதுக்குள்ள இருந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் நம்ம மனசுக்கு நடுவில் இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த ஞானமானது வருது. வர்றதை என்ன பண்ணணும்? நம்ம உருவணும் இல்லையா? மனசுக்குள்ளேருந்து வெளிச்சமாக வர்றத எனக்கு இறைவன் இதை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத கரெக்டாக நம்ம கேப்சர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஆஹா, எனக்கு நல்ல ஒரு கருத்து கிடைச்சிருக்கு, எனக்கு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பலருக்கு பல நேரங்களில் இந்த அனுபவம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம எதையாவது ஒன்று தேடிக்கிட்டு இருப்போம். அது செயல் செய்யும் போதாக இருக்கட்டும், இல்லை அலுவல் பணியிலையாக இருக்கட்டும், வீட்டு பணியிலையாக இருக்கட்டும். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த இடத்துல தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் முழிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா உள்ளேருந்து வரும். இது நல்லா இருக்கே, நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம், அது சக்ஸஸ் ஆகிடும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேலையை செஞ்சு முடித்தோடனே சக்ஸஸ் உடனே என்ன பண்ணுவோம்? எனக்கு இது மாதிரி யோசனை வந்துச்சு, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். இது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனால் உண்மை கருத்து என்ன? இறைவன் உள்ளிருந்து நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கிறார். நமக்கு தேவையானதுனால டக்குன்னு மனசுக்குள்ளே இருக்கிறத எடுத்துக்கிட்டு நான் சிந்திச்சேன், என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடுறோம். இங்கே இறைவனை நம்ம மறந்துடுறோம் இந்த இடத்துல. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார், மனத்திடை அந்த உருவி உள்ளேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இனத்திடை நீக்கி இரண்டரை ஈர்த்து அப்படிங்கிறார். இனம் அப்படிங்கிறார். இனம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தெரியும், இந்த பேச்சு வழக்காக சொல்லுவோம், இது அந்த இனத்தவர்கள் இந்த இனத்தவர்கள்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த கூட்டமாக இருக்கிறத சொல்லுவோம் இல்லையா? ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்ததுன்னா அதற்கு இனம் அப்படின்னு பொருள். இன்னொரு பொருள் இருக்குது இனத்திற்கு இந்த இடத்துல. அது நிறைய இனங்கள்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. பட் ரொம்ப மனித ரீதியாக பார்க்கலாம், இது ஒரு ரீதியாக கூட்டம்னு பொருள் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இனத்து இடை நீக்கி அப்படிங்கிறாரு. ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறத நீக்கு அப்படிங்கிறாரு. என்ன இருக்குது கூட்டத்துக்கு நடுவில் அப்படின்னா, இடை என்பதற்கு பசு என்றும் பொருள் இருக்குது. இடைனா நடுவில் நம்ம பேசுவோம் இல்லையா, இடையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இடைனா பசுக்கள்னு ஒரு பேர் இருக்குது. இடையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? யார் இடையர்கள்னு சொல்லுவோம்? பசுக்களை மேய்ப்பவர்களே இடையர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ இடை என்றால் பசு என்ற ஒரு பொருள் இருக்குது. அப்போ எதை நீக்கணும் இந்த இடத்துல? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பசு தத்துவத்தை நீக்கணும். எது பசு தத்துவம்? இந்த பந்த பாசங்கள் இதையெல்லாம் தான் நம்மை சூழ்ந்து இருக்கு.
இல்லையா? அப்போ இங்கே கூட்டம் என்று சொல்லப்படுவது நம்மிடம் இருக்கக்கூடிய மும்மலங்கள், பாசங்கள், ஆசைகள், இதான் நம்மக்கிட்ட கூட்டமாக நிற்கிது. அப்போது இறைவன் உள்ளிருந்து நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கறத நம்ம என்ன பண்ணுவோம், மனசுக்குள்ளேருந்து உருவி எடுத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய மும்மலங்களை நீக்க வேண்டும். அதான் இனத்திடை நீக்கி அப்படிங்கிறது. நீக்கிய பின்பாக 2 அறை ஈர்ந்து அப்படிங்கிறார். 2 அறைங்கிறார். இங்கே வந்து நம்மக்கிட்ட 2 விஷயத்த அறைன்னா அறுக்க சொல்கிறாரு. எதை அறுக்க சொல்கிறாரு? இப்போது 2 விஷயம் நமக்கு இருக்குது. நான் வேறு, இறைவன் வேறு என்ற எண்ணம் இப்போ நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆமாம் தானே? இறைவனை கோயிலில் போய் பார்க்குறோம், அவர் வேறு நான் வேறு. ஸோ இருமை தத்துவம் நம்மக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல. எதாக இருந்தாலும் சரி, இறைவன் வேறு நான் வேறு அப்படின்னு. இதை இன்னும் நல்லா பார்த்தோம்னா, இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் செய்கிறோன்னா என்ன சொல்லுவாங்க, சாமி சாப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஸோ இருமை தத்துவம் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. தானே இறைவன் என்ற நிலையில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல இந்த இடத்துல. அதிகபட்சம் எனக்குள்ளே இருக்காருப்பா அப்படின்னு வேணால் சும்மா சிந்திச்சுக்குமே தவிர்த்து உணர்வு ரீதியாக நம்மக்கிட்ட கிடையாது இந்த இடத்துல. அப்போ இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத சொல்லி கொடுக்கறத நம்ம கரெக்டாக கேட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பசு கூட்டத்தை தத்துவம் நீங்கி போகுது. நீங்கி போனோடனே இந்த இருமை தத்துவத்தை அருந்து போகுது இந்த இடத்துல. இல்லை நம்ம அறுக்கணும் இந்த இடத்துல. பசு தத்துவம் இதெல்லாத்தையும் அருந்து போகணும். அருந்து போனதுக்கப்புறம் ஈர்ந்து அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. ஈர்ந்துன்னா என்ன? பசு கன்றை ஈர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புதுசாக ஒரு விஷயம் வர்றது. அப்போ இவ்வளோ நாள் இருமை தத்துவமாக இருந்தது நீங்கி ஒருமை தத்துவமாக புதிதாக உருவாகி இருக்கிறது. எது உருவாகி இருக்குது? நானே சிவம், நானே இறைவன் என்ற நிலையை அங்கேருந்து மனசில் உருவாக்கிருச்சு. அதான் 2 அறை ஈர்ந்து அப்படிங்கிற 2 விஷயம் போக வச்சுட்டு ஒரே விஷயமா இங்கே மனசில் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, அடுத்ததே அவரே சொல்கிறாரு, புனத்திடை நஞ்சையும் போக மறிந்தால் அப்படிங்கிறார். புனத்திடை அப்படிங்கிறார். இதை வந்து உவமையாக சொல்கிறாரு இந்த வார்த்தையை. புனம் அப்படின்னா நீர் அப்படின்னு பொருள். என்ன நீர்னா குளுமையாக இருக்கக்கூடிய நீர் அப்படின்னு பொருள். என்ன குளுமையாக இருக்க நீர் அப்படின்னா அருள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் இந்த இடத்துல உவமையாக சொல்கிறார். இப்போ இறைவனை சிவபெருமானை சொல்லும்போது நம்ம பல இடங்களில் பாடல்களில் தன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். தன்னருள் அப்படின்னு. தன் என்னென்னா அவர் இறைவன் வந்து ரொம்ப குளிர்ச்சியோடு இருக்கார் அப்படின்றத குறிக்கக்கூடிய வார்த்தை. என்ன குளிர்ச்சியோடு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அருளை கொடுத்துக்கிட்டே இருக்காராம். அந்த அருள் வந்து ரொம்ப சுகமாக இருக்கான் இந்த இடத்துல. இப்போ வழக்கமாக நமக்கு வெயிலேருந்து போயிட்டு வந்தோம்னா சில்லுன்னு இருந்தால் சுகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல. அந்த மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய அருள் வந்து ரொம்ப சுகமாக இருக்குமா. அதனால தான் இங்கே குளிர்ச்சியை குறிக்கும். இப்போது இருமை தத்துவம் நீங்கிருச்சு, ஒருமை தத்துவம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அவர் தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ அவர் குளுமையாக இருக்கார் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல இல்லையா? அப்படியே ஏகாந்தத்தில் லயிச்சு போய் கிடப்பார். அது குளுமை, புனத்து அப்படின்னு சொல்லப்படுறது. இடை நஞ்சையும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பொருள்? தானே இறைவன் என்ற நிலையில் நின்றாலும் அவர் இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கார். நாம் இருந்தாலும் இந்த உலகத்தில் தான் இருப்போம் சரிங்களா? அப்போ இருக்கும் பொழுது வேறு ஏதாவது கர்மா நம்மளை வந்து பாதிக்கக்கூடாதுல்ல. நிச்சயமாக ஏதாவது ஒரு கர்மா நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் வெளியிலேருந்து வந்து பாதிக்கும்ல இந்த இடத்துல இல்லையா? அந்த நஞ்சை கூட என்ன பண்ணணுமா இந்த இடத்துல? போக மறித்தால் அப்படிங்கிறார். இதை வந்து ஓமையா என்ன சொல்ல வரனா, புடையினை நஞ்சைன்றது நேரடியாக படிக்கும்போது தண்ணி இருக்குது, ஒரு ஆற்று தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு கொரிய குளத்து தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ. கொஞ்சோண்டு விஷத்தை கொண்டு போய் உள்ளே போட்டோம்னா குளத்து தண்ணி யாராவது குடிக்க முடியுமா? அந்த கரையில் தான் விஷத்தை கலத்தாங்க. இந்த களத்தில் இருக்க தண்ணியை குடிக்கலான்னு யாராவது போய் குடிப்பாங்களா? ஸோ குடிக்க முடியாது இந்த இடத்துல இல்லையா? அந்த மாதிரி இவர் தானே இறைவன் என்ற நிலையில் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு மனிதர் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். வேறு யாராவது ஒருத்தருக்கு இவர் உடன் ஒரு பற்றுன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏதாவது ஒரு வகையில் பற்றுனா, யாராவது ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நினைத்தாலோ, இல்லை இவரிடமிருந்து நான் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அது வந்து ஒரு கர்மாவாக மாறிடக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா எந்த மனிதன் எப்படி ஆசைப்படுகின்றானோ அதற்கு ஏற்றார் போல் இங்கே கர்மாக்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல சரிங்களா? அப்போ இவருக்கு அந்த இடத்துல வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவர் வந்து ஒரு தானே இறைவன் என்ற நிலையில் இருக்காருன்னா ஒரு தேஜஸாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார் இந்த இடத்துல இல்லையா? அமர்ந்திருக்கார். இப்போ ஒரு பெண் வர அந்த இடத்துல, பெண் வந்து பார்த்துட்டு இவர் ரொம்ப அழகாக இருக்கார் இந்த இடத்துல, இவர் நம்ம கூட வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இல்லையா? இது வந்து புராண கதைகளில் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல இல்லைங்களா? உதாரணத்துக்கு
பரசுராமருடைய மனைவி இல்லையா, ரேணுகா தேவி. அவன் என்ன நினைச்சா இந்த இடத்துல, ஒரு இந்திரன் வானத்தில் பறந்து போனதை தண்ணியில் பார்த்ததுமே எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டா இல்லையா. அதனால் தன்னுடைய ஆற்றல் போனதுக்கப்புறம் பரசுராமர் தன்னுடைய மகனை விட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவார் இந்த இடத்துல இல்லைங்களா. அப்போ என்ன பொருளாகுது இந்த இடத்துல, இன்னொருத்தர் இதனுடைய ஒரு எண்ணம் கூட இன்னொரு பிறவிக்கு காரணமாக இருக்கும். அதனால தான் பரசுராமர் ரேணுகாதேவிட்ட சொன்னார், நீ போய் அவளை போய் கொண்டுட்டு வந்துடு அவங்க அம்மாவன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்டே சொல்லுவார். பரசுராமர் சொன்ன கொடூரமான ஆணுன்னு பொருள் அல்ல இந்த இடத்துல. அவரு மிகப்பெரிய துறவி, அவர் இந்த இடத்துல ரிஷி. இந்த இடத்துல ஏன் சொன்னார், அவளுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதற்காக அவள் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வெட்டிட்டு வா. அவருக்கு எல்லாமே தெரியும், பையன் வெட்டுவான், திருப்பி வரம் கேட்பான், திருப்பி தெய்வ நிலைக்கு வந்துடுவா. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு அந்த எண்ணம் என்ற ஒரு பிறவி இல்லாமல் போகுது அவருக்கு இந்த இடத்துல. சரிங்களா. ஸோ ஒன்று அனுபவித்து தீர்த்தல், இன்னொன்று அழித்து தீர்த்தல். ஸோ பரசுராமர் என்ன பண்ணாரு, அழிச்சு தீர்க்கிறாரு அந்த இடத்துல ரேணுகா தேவி. அந்த மாதிரி இப்போ இவரு துறவின் உச்சத்தில் ரிஷியாக உட்காந்துட்டு இருக்காரு இந்த இடத்துல, தானே இறைவன் இல்லை. வேற யாராவது சிந்திச்சா கூட அதன் வழியாக இவருக்கு ஒரு பிறவி வந்துடக்கூடாது இல்லையா. அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல புனைத்திடை நஞ்சையும் போக மறித்தால் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்றாரு, போக என்னன்னு அந்த வேற ஏதாவது ஒரு வகையில் இருக்கக்கூடிய கர்மா கூட இவரை சேர விடாதபடி போக மறிக்கிறது இந்த இடத்துல, தடுத்து நிறுத்துறது இந்த இடத்துல. ஸோ ஒன்று தானே இறைவன் நிலைக்கு வந்ததுக்கு பின்பாக அந்த ஆற்றலையும் இவர் சேர்த்து செய்யணும் இந்த இடத்துல, தடுத்து நிறுத்தணும் இந்த இடத்துல. அந்த ஆற்றல் கிடைக்கும் இந்த இடத்துல. அதுவும் ஞானிகளுக்கு, தானே இறைவன் நிலையில் இருக்கவங்களை கூட செய்வாங்க இந்த இடத்துல. இதெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சிக்கக்கூடியது. பேசி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்ற வரைக்கும் ஓமையாக சொல்லி புரிய வச்சிருக்கேன். அடுத்து என்ன சொல்கிறாரு, தவத்திடை ஆறு ஒளிதன் ஒளியாமே அப்படிங்கிறார். தவத்திடை ஆறு அப்படிங்கிற. இப்போ இவர் இந்த விஷயத்தை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்குவோம் இல்லையா. தானே இறைவன் நிலைக்கும் வந்துட்டாரு. இனிமேட்டு என்ன நடந்தாலும் சரி, வேறு யார் எப்படிப்பட்ட சிந்தனைகள் எந்த விதமாத்தில் இருந்தாலும் அதனுடைய கர்மா தன்னை பாதிக்காதவாறு ஒரு தடுத்து தன்னை அரண் போல் சுற்றி பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உச்ச நிலைக்கு ஒரு போயிட்டார். அப்படி எப்போ போகிறாரோ அப்போ தவத்திடை ஆறுங்கிறார். தவம் சொல்லப்படுறது என்ன, இவர் செய்கின்ற தவம். ஏன்னா தலைப்பு தவ நிந்தை. அப்போ தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த இடத்துல. தான் செய்கின்ற தவத்திற்கு இடை ஆறு அப்படிங்கிறார். ஆறுன்னா இந்த இடத்துல வழி அப்படின்னு பொருள். இப்போ இந்த இடத்துல இடைனா இவர் செய்கின்ற தவம், தவத்திற்கு என்ன, தவத்துக்கு நடுவில் என்ன இருக்குது, பலன் தான் இருக்குது. அதனுடைய பலனினுடைய வழியாக ஆறுன்னா இந்த நான்காவது ரெண்டு வகையாக புரிஞ்சிக்கலாம். யோக மார்க்கத்தில் ஒரு பொருள் புரிஞ்சிக்கலாம், பக்தி மார்க்கத்திலையும் கர்ம யோகத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் வேறு ஒரு பொருள் புரிஞ்சிக்கலாம். நான் ரெண்டு பதிலையுமே சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் மூணுத்தின் வழியாக எப்படி இதை பொருள் புரிஞ்சிக்கலாம்னா, தவம் செய்து கொண்டே இருக்கின்றார், அதன் பலனாக அதன் வழியாக ஆறுனா ஆறு என்ற ஒரு பொருள் இருக்குது, வழி என்ற ஒரு பொருள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வழியில் ஒளி தன் ஒளியாமே அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆகுது, அவருக்கு ஒரு வெளிச்சம் ஒன்று கிடைக்குது. எந்த வெளிச்சம், இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த வெளிச்சம் கிடையாது. நம்ம சர்வ சிஷ்யில படிப்போம்ல, இறைவன் சத்தமாக வந்தார், வெளிச்சமாக வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுபோல இருக்க வெளிச்சம் தன்னொழியாமே அப்படிங்கிற. அப்போ அந்த வெளிச்சமாகவே அவர் மாறிடுறாரு அப்படின்னு பொருள். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பொருள், யோக மார்க்கத்தின் வழியாக பார்க்கும் பொழுது தவத்திடையாறு தன்னொழியாமைனா எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இறைவன் இருக்காருன்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்போ இறைவன் எப்படி இருக்கார், உள்ள சகசரதளத்தில் ஜோதி வடிவாக இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆறு என்று சொல்லப்படுவது யோக மார்க்கத்தில் நம்மளுடைய 6 சக்கரங்களை குறிக்கும். இந்த இடத்துல 6 சக்கரங்களையும் தாண்டிய நிலையில் 7வது சகசரதளத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கு ஜோதி வடிவாக இறைவன் வீற்றிருப்பார். அந்த ஜோதியை பார்க்கும்போது தானே அந்த ஜோதி என்ற ஒன்றை அவர் உணர்ந்து கொள்வார். இது யோக மார்க்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, சென்ற பாடனுடைய தொடர்ச்சி, இங்கு தவம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் அவர்களுக்குள் இருந்தே குருவாக நின்று அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இவை அனைத்தையுமே சொல்லி கொடுப்பார். இந்த இடத்துல அவர் சொல்லி கொடுப்பதனுடைய கருத்து நம்முடைய மனதிற்கு நடுவிலிருந்து வெளிப்படும், அறிவாக வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்ற அறிவை இறைவன் எனக்கு கொடுத்தார் என்ற சிந்தனையோடு அதை உருவி செயல்படுத்தும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பசு பாச தலைகள், மானவம், கண்மம், மாயை இவை அனைத்தும் விலகிவிடும். இது அனைத்தும் விலகிய பின்பாக இறைவன் வேறு தான் வேறு என்ற இருமை தத்துவம் நீங்கி தானே இறைவன் என்ற ஒருமை தத்துவமே அங்கு நிற்கும். அது நின்ற பின்பாக மேற்கொண்டு இந்த உலகத்தில்
எந்த வகையிலாவது தன்னை அணுகாத ஒருபடி தடுத்து கொள்கிறார். பந்த பாசங்கள் மும்மலங்கள் எதுவும் பற்றாதவாறு அவர் தடுத்து கொள்கின்றார். தடுத்து கொண்டு மேற்கொண்டு இந்த தவத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அவரே இந்த இடத்துல பார்த்து உணர்ந்து தானே அந்த வெளிச்சம் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஐயா, நீங்க பக்தி மார்க்கத்திலையும் யோக மார்க்கத்திலையும் இதை விளக்கி சொன்னீங்க. கர்ம மார்க்கத்துல எப்படி வரும் இந்த ஐடியா? கர்ம மார்க்கத்தில் எப்படி வரும்னா, இப்போது நம்ம எல்லாமே கர்ம மார்க்கத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யார் யார் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? எத்தனை கோடி பிறவிகள் பின்னாடி இருக்குன்றதும் நமக்கு தெரியாது. இப்போ இறைவன் நம்மக்கிட்ட இருக்க கர்மாவெல்லாம் எப்படி தீப்பார்? நம்ம தவம் செய்து கொண்டே இருக்கோம். இந்த பாடலில் சொல்லி கொடுத்தபடி தவம் செய்து கொண்டே இருக்கோம். இந்த தவத்தினுடைய பலன் என்ற ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பலனை என்ன பண்ணுவார்? ஒரு அழிக்கணும், அடுத்த பிறவியை அழிக்கணும். அந்த பிறவியில் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு விதமான துன்பத்தை கொடுப்பார் இந்த இடத்துல. ஸோ அந்த துன்பத்தை கொடுக்கும்போது நம்ம உடனே என்ன செய்வோம்? பதறுவோம் இந்த இடத்துல. ஆஹா, என்ன இப்படி ஒரு துன்பம் வருது, ஏன் வருது? நான் நல்லது தானே செஞ்சேன். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அனுபவம். நான் ஒரு செயல் செய்ய ஏன் இந்த உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவர்களுக்கு நோய் வந்துருச்சு, பணம் காசு தேவைப்படுது, இப்படியே ஒரு பிரச்சனையில் நிற்கும். அப்போ இறைவன் என்ன பண்ணுவார்? அந்த துன்பத்தை கடந்து செல்வதற்கான அறிவையும் அங்கே கொடுப்பார் அந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இப்போ உங்களுடைய அனுபவம் ஒரு வயது, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ஒரு 12-14 வயசுலேருந்து திரும்பி பாருங்கள். ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கும், அதை கடந்து போகின்ற அறிவையும் இறைவன் கொடுத்துருப்பாரு. கடந்து அதையும் மறந்து போயிருப்போம் நம்ம, இல்லைங்களா? அப்போ நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்? நான் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சேன் தெரியுமா, எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா, என் அனுபவம் என்ன தெரியுமா, இப்படித்தான் நாம் பேசுவோம். ஆனால் உண்மை என்ன? நாம் செய்கின்ற பூஜைகள், நாம் அனுபவிக்கின்ற அந்த நம்ம செய்கின்ற அந்த கர்மங்கள் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுது? பிரச்சனைகள் வழியாக நம்மளுடைய கர்மாவை தீர்த்து இறைவன் அதை கடந்து போகிறதுக்கும் நமக்கான கருணையை இந்த இடத்துல செய்கிறார். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல? நாம் ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், எவ்வளோ துன்பம் வந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் இன்றைக்கும், இல்லைங்களா? எனக்கு துன்பத்தை கொடுக்குறாருப்பா சாமி கொடுத்தாங்க, கும்பிடாம போயிடுறோம் இந்த இடத்துல, அதுவும் கிடையாது, இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த கோணத்தில் இதை புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் எப்பயுமே வழக்கமாக காலை வகுப்பில் கேள்வி பதில் இறுதியாக தான் வைப்போம். ஆனால் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு 4 மார்க்கத்தையும் சேர்த்து ஒரே பாடல் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த இடத்துல கேள்வியை இந்த இடத்துல வச்சேன். நல்லது நல்லது. இதுல இந்த தவன் இந்தியன்றது எப்படி நாங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம்? இந்த பாட்டில இருந்து இப்ப நாங்க தவனிந்தை என்ற தலைப்பெல்லாம் படிக்கிறோம். தவனிந்தை இதுல எப்படி இந்த பாட்டு எப்படி தவனிந்தை என்ன சொல்லுது? இந்த பாடலுடைய கருத்தை தவநிந்தை என்று இதுல எங்க இருக்கு, எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? நல்ல கேள்வி. நான் விட்டுட்டேன்னு வேணா சொல்லலாம் பதில்ல. ஏன்னா போன பாடலாம் இதுதான் தவநிந்தைன்ற ஒரு கருத்தை சேர்த்து சொன்னேன், இதில் சொல்லலை, விட்டுட்டேன். இதில் தவநிந்தை எதுன்னா, இப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன் இல்லையா? வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனை போக்கக்கூடிய அறிவையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி பிரச்சனைகளை கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த அறிவை கொடுத்தது யார்? இறைவன் உள்ளிருந்து கொடுக்கின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் சிந்தித்தேன், எனக்கு யோசித்தேன், எனக்கு யோசனை வந்துச்சு, நான் அந்த செயலை செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இதுதான் தவநிந்தை. இறைவன் உள்ளிருந்து சொல்லி கொடுப்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? இறைவன் சொல்லி கொடுக்கல, நான் சிந்திச்சேன், என்னுடைய அறிவால் யோசிச்சு நான் செஞ்சு இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். இது நிச்சயம் தானே, 100% உண்மை தானே? யாருக்கிட்டையாவது போய் சொல்லுவோமா இந்த இடத்துல, எனக்கு இந்த நேரம் ஒரு பெரிய பணப்பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ணுன்னு தெரில, இறைவன் எனக்கு உள்ளேருந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு, அந்த ஐடியா படி இறைவன் என்னை செய்ய வச்சாரு, அவர் செஞ்சு வச்சதுனால இந்த பணப்பிரச்சனை வச்சு நிம்மதியாக இருக்கேன்னு யார்ட்டையாவது சொல்லுவோமா? இப்படி போய் சொன்னா உனக்கு மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சாப்பான்னு கேட்பாங்க. கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க உள்ளுக்குள்ளே நினச்சிக்குவாங்க கண்டிப்பாக, இல்லையா? சரி, நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நாம அந்த உணர்வு நம்மக்கிட்ட இருக்கா? அப்பாடா இறைவன் ஐடியா கொடுத்துட்டாரு, நம்ம இதை கரெக்டாக செயல்படுத்திட்டோம், பிரச்சனை போயிருப்பான்ற உணர்வாது நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதுதான் இந்த இடத்துல உள்ளிருக்கு இருக்கக்கூடிய அந்த அகங்காரம், ஆணவம், நான் என்ற எண்ணம் இந்த இடத்துல. போன முறையும் சொன்னீங்க, இந்த சிவார்ப்பணம் பண்ண ஈஸ்வரார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் இறைவன்ல சமர்ப்பிக்கிறீங்களா? நாங்களும் அதேதான். நன்றி ஐயா. உள்ளறிவு ஐயா, உள்ளறிவு ஒன்று இருக்கு.
அந்த உள்ளறிவு அறிவு தானே ஆமா, இறைவனாக தரப்படுகிற அறிவு. உள்ளறிவு அதான் மட்டுமல்ல, வெளியில் இருக்கக்கூடிய அறிவே இறைவன் கொடுக்கறதா இந்த இடத்துல. ஒவ்வொரு செயலுக்குமே வழக்கமா அந்த பெண்கள் வந்து சமைப்பாங்க. சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். இந்த பொருளை சேர்த்து செஞ்சு இதை ஒரு புது டிஷ்ஷு செய்யலாமேன்னு ஒரு ஐடியா தோணும். உடனே செய்வாங்க. ருசி ரொம்ப நல்லா இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, நான் யோசிச்சேன், நான் செஞ்சேன், இவ்வளோ நல்லா இருக்கு பத்தியா, நான் செய்தேன்னு வழக்கமா இருக்கும். இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களே வீட்டில் சமைக்கிறவங்க இது போல செஞ்சா அந்த எண்ணம் வரத்தான் செய்யும் அந்த இடத்துல. ஆனால் அதுக்கு இறைவன் அதையெல்லாம் செய்ய வைக்கின்றார். இந்த உணர்வு நம்மக்கிட்ட வரணும் இந்த இடத்துல. அதான் முகத்தடை நீக்கி நந்தி சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. அவர் உள்ள இருந்து குருவா வந்து வெளியில வருவார் இந்த இடத்துல. உருவி செய்கிறோம், செயல்லாம் எல்லாம் நல்லா தான் நடக்குது. இறைவன் கொடுக்குறாரு, நம்ம உருவுறோம், எல்லாமே சரியாக தான் செய்கிறோம். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் செஞ்சேன்ற எண்ணம் வந்துடுது. அதுதான் பிரச்சனை மனுஷங்க கிட்ட. இதுதான் இங்கே தவன் இந்த இடத்துல. நன்றி ஐயா, நன்றி. நல்லது ஐயா.